அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கான விடைகளை நாம இப்ப பார்ப்போம். 1வது கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர். மருதகாசி அப்படிங்கிற ஒரு திரைக்கவி திலகம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துக்க. கரம் அப்படிங்கிறது வந்து குறில் எழுத்து, கான் நெடில் எழுத்து, காரம்ங்கிறது குறில் நெடில் எழுத்து குறிக்கும், கீடம்ங்கிறது ஆயுதம். ஆப்ஷன் வந்து டி 2413. தேர்ட் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே சரியானதை விட்டுட்டு தவறானது தான் நமக்கு ஆன்சர். சூழலுக்கேற்ப மாறுபடும் ஒரே மொழியில் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. குற்றியலுகரம் சொல்லின் முதல் மற்றும் இடையில் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவிலும் இறுதியில் வரும் பொழுது அரை மாத்திரை அளவிலும் குறுக்கி ஒலிக்கும். ஏன்னா குற்றியலுகரம் அப்படின்னாவே குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது உகரம் வந்து குறுகி ஒலிக்கும் அப்படின்றது மீனிங்க. சொல்லினோட முதல்ல இடையில வரும்போது குறுகி ஒலிக்காது, இறுதியில வரும்போது தான் அரை மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும், அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஒரு மாத்திரையா இருந்தது. அப்போ இது கரெக்டான ஆன்சர். இப்போ சரி கரெக்ட் தான். குற்றியல் லிகரம் இலக்கியத்தில் இல்லை, உரைநடை வழக்கில் உள்ளது. குற்றியல் லிகரம் வந்து உரைநடைதல் தான் இல்லை, இலக்கியத்துல இருக்கும். அப்போ இதுதான் தப்பு. இது தப்பு. அப்போ முற்றியலுகரம் சொல்லின் அனைத்து இடங்களிலும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். முற்றியலுகரம் மட்டும் வந்து ஓசை குறையாம ஒலிக்கும். அப்போ இது கரெக்ட். உபகாரி அப்படிங்கிறதுக்கு வள்ளல் அப்படிங்கிறது பொருள். அப்போ இது தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இங்க இதுல தப்பானது எதுன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நன்னூல். ஆப்ஷன் சி. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் வந்து ராசகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? சுரதா. இவர் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். இவர் வந்து பாரதியாரனோட மீது கொண்ட பற்றினால் வந்து சுப்புரத்தினதாசன் அப்படின்னு பேரை மாத்திருப்பாங்க. அதை ஷார்ட் பண்ணி தான் இவர் வந்து சுரதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை வந்து மாத்திக்கிட்டாரு. இவர் யாருன்னா ஓமை கவிஞர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அடுத்து 6வது கொஸ்டின். ஜாதவ்யாங்க அப்படிங்கிறவர் வந்து பிரம்மபுத்திரா தீவுல வந்து ஒரு மூங்கில் மரங்களை வளர்த்து பாலைவனத்துல ஒரு மூங்கில் காடுகளையே உருவாக்கியிருப்பாரு. இவர் வந்து இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு யூனிவர்சிட்டி சொல்லியிருப்பாங்க. எப்போன்னா 2012. அதே பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கிறது இந்திய அரசு கொடுத்துருக்கோம், 2015 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இது, செகண்ட் ஒனுக்கு இது. மதிப்புறு முனைவர்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம் கொடுத்துருப்பாங்க. சிட்டுக்கடிட்டாங்கிறவர் வந்து வனவிலங்கு ஆர்வலர். அப்போ 2 1 4 3 ஆப்ஷன் சி. அடுத்த 7வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. இதுல எது தவறுவோ அதை தேர்ந்தெடுக்கணும். அகநானூரை வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டு. கவின்மிகு கப்பல் என்ற அகநானூற்று பாடலின் ஆசிரியர் மருத நீலநாகனார். கரெக்டு. இவர் கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியிருக்கிறாரு. கரெக்டு. இவர் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். பேர்லயே இருக்குது மருத நீலநாகனார் தான். அப்போ மருத திணையை பாடுவதில் தான் இவர் வந்து வல்லவர். நெய்தல் திணைன்னு கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்த 8வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் இது? கோவை. அடுத்த 9வது கொஸ்டின். தென்னாட்டு சிங்கம் என்பது சால பொருந்தும், அவரது பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது என்று கூற்றிற்குரியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்போ சிங்கத்தின் போல முழக்கம் போல இருக்குது அவரோட பேச்சுன்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா, அறிஞர் அண்ணா. இவர் வந்து மனதில் பட்டதை வந்து பட்ட மாதிரியே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் வந்து உண்மையை மட்டும் பேசுவாருன்னு சொல்றது வந்து ராஜாஜி சொல்லியிருப்பாரு. இன்னொரு கூற்று வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் இன்பம் அப்படின்னா ராபி சேது பிள்ளை. இவர் யாரு? சொல்லின் செல்வர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த
11வது கொஸ்டின். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்பது யாருடைய கூற்று? பாலகங்காதர திலகர். அடுத்து 12வது கொஸ்டின். அழுவம் என்பதன் பொருள். அழுவம்னா கடல், அதே வங்கம் அப்படின்னா கப்பல். இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அழுவம்ன்றது தான் கடல். ஓகேங்களா. அடுத்து 13. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனியை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? சொல்லின் செல்வர்னு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ராபி செய்திப்பிள்ளை, அவர் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல். முன்னீர் வழக்கம் தமிழனோட தொன்மையான காப்பியம் தொல்காப்பியம். அது இதுலதான் சொல்லியிருப்பாங்க. கடற்பயணத்தை வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கிற நூல் எதுனா அகநானூறு. ஆப்ஷன் பி. அடுத்து 16வது கொஸ்டின். களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது வந்து புறநானூறு. அதாவது பழங்கால தமிழர்கள் வந்து கடல் கடந்து வணிகம் செய்வாங்க. கடல் கடந்து சேர்த்த பொருட்கள்லாம் வந்து இந்த தோணியில கொண்டு வந்து கரைசில சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால வணிகர்களோட வணிகத்தை சொல்லுது. இந்த வரிகள் வந்து இந்த புறநானூற்று பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து 17வது கொஸ்டின். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ் வேர்னு. அடுத்து 18வது கொஸ்டின். வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன வழக்குன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2. இயல்பு வழக்குல வந்து ஒரு 3 டைப் இருக்கும். தகுதி வழக்குல ஒரு 3 வரும். இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது, தகுதி வழக்குல வந்து இலக்கண போலி, தகுதி வழக்குல இல்ல, இயல்பு வழக்குல இன்னொரு டைப். அடுத்து இன்னொன்னு வந்து மறு. தகுதி வழக்குல வந்து இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வரும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 19வது கொஸ்டின் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிசிராந்தையார் என்னும் நாடக நூலின் ஆசிரியர். பிசிராந்தையார் அப்படிங்கிறது நாடக நூல் தான். அதனோட ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து வெள்ளத்தால் அழியாது வெந்த நாளால் வேகாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுல இந்த ஆப்ஷன்ல ஆன்சர் எதுவுமே இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து தனிப்பாடல் திரட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தனிப்பாடல் திரட்டுல விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல்ல இடம்பெற்றிருக்கிற வரிகள், பாடல் வரிகள் தான் இது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன்ல கிடையாது. தனிப்பாடல் திரட்டு தான் ஆப்ஷன். இதுதான் ஆன்சர். தனிப்பாடல் திரட்டு ஆன்சர். ஓகே. அடுத்து 21வது கொஸ்டின். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். வி முனிசாமி. இவரை வந்து திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்னு சொல்லுங்க. அது திருக்குறள், உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். இவர் எழுதியிருப்பாரு. திருக்குறளை பத்தி அதிகமான ஈடுபாடு கொண்டவர். அதனால எங்க பாரு திருக்குறள் வகுப்பு நடத்துவாரு, சொற்பொழிவு நடத்துவாரு. அடுத்து 22வது கொஸ்டின். சுப்ர பாரதி மணியின் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது இது. பின்னல் அவரோட நூல் தான். வேட்டையும் அதுதான். கதை சொல்லும் கலையும் அவரோடது தான். என் கதை அப்படிங்கிறது மட்டும் நாமக்கல் கவிஞரோட நூல். அப்ப இதுல பொருந்தாதது எதுன்னா சி ஆப்ஷன். அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 42. இதுல நோ, து, இந்த 2 மட்டும்தான் குறில். மீதி 40 வந்து நெடில் எழுத்து. அதாவது ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்குண்டான மீனிங் ஏதாவது வேற ஏதாவது இருக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. அது வந்து 42 இருக்கு. அதுல நோ, தூ அப்படிங்கிறது மட்டும் 2 மட்டும் குறியில், மீதி எல்லாமே நெடில் இருக்கும். ஓகே. அடுத்து 24வது கொஸ்டின். பரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். காலமேக புலவர். ஆப்ஷன் பி. இவர் வந்து கார்மேகம் போல கவிதை சொல்றதுனால இவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் தான் வரதன். அடுத்து கருத்துப்பட ஓவியம் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இதழ். இந்தியா. இது யாரோட இதழ்னா பாரதியாரோடது. பாரதியார் இந்த இதழ்ல வந்து நிறைய கருத்துப்படம் வச்சு நம்ம கருத்துக்களை சொல்லணும், நிறைய கார்ட்டூன்ஸ் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து புரியும் வகையில
டயக்ராம்ஸ் வச்சு நம்ம செய்திகளை அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதனால கருத்துப்படம் ஓவியம் வந்து முதல்ல இந்தியான்ற இதழில் தான் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அடுத்து 26வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கரெக்ட். இதில் அறத்துப்பால் பெண்ணிற பளிங்கு கற்களிலும், பொருட்பால் கருநிற பளிங்கு கற்களிலும் மற்றும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களிலும் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் வந்து வெண்ணிற கிடையாது, கருநிற. பொருட்பால் தான் வெண்ணிற. இன்பத்துப்பால் செந்நிற. இது கரெக்ட். அப்போ இதுல 2 இது தப்பா இருக்கு. அப்ப இது வந்து தப்பு. அடுத்து 3வது, மன்னர் ஆணை மற்றும் அரசு ஆணைகளை தந்தத்தில் பொறிப்பர். தந்தத்தில் பொறிக்க மாட்டாங்க, செப்பேடுகள்ல பொறிப்பர். இப்ப இதுவும் தவறானது. அடுத்து 3வது, குகை ஓவியத்தில் சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் வரையப்பட்டிருக்கும். குகை ஓவியம் கிடையாது, சுவர் ஓவியம். அப்ப இதுவும் தவறு. அடுத்து பஞ்சாப், கேரளாவில் துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாப், கேரளாவில் கிடையாது. எங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, இந்த 2 மாநிலத்துல தான் துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் தப்பு. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் சரியானது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 27வது கொஸ்டின், திருவள்ளுவர் சிலைக்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள டேஸ் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. எத்தனை கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 3681 கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து 28, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். நெடுநல் வாடை. ஆப்ஷன் பி. அடுத்து 29, பெரிய நீர்நிலையை கடக்க உதவும் பொருட்களில் பொருந்தாதது எது? களம். இதுவும் பெரிய நீர்நிலையை கடக்க உதவுறது தான். வங்கம், கப்பல், இதுவும் பெரிய நீர்நிலையை கடக்கிறது தான். நாவாயும் தான். தெப்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுல பொருந்தாதது எதுன்னா தெப்பம். ஆப்ஷன் பி. அடுத்து 30வது கொஸ்டின், தொழிற்பெயரின் வகைகள் 2 வகை. என்ன வகை அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். அடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அது என்ன முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா இதுல வர வந்து ஒரு அந்த தொழிற்பெயர் வந்து அதையே குறிக்கும். அந்த வினை வந்து அப்படியே குறிக்கும். முதுநிலை திரிந்த பெயர்னா கொஞ்சம் வந்து அதனோட சொல் வந்து திரிந்த நிலையில வந்து வர்றதுனால அது வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 31, பாண்டியர்களின் 2வது தலைநகரம் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி. 32, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. இதுல கல்வி நிலையங்கள் வந்து அதிகமா இருக்கும். கல்வி நிலையம் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் இரட்டை நகரங்கள்னு கூட ஒரு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 33வது கொஸ்டின், வட்டத்தொட்டி இலக்கிய கூட்டத்துடன் தொடர்புடையவர். வட்டத்தொட்டினா டி கே சிதம்பரனார். இந்த மாப்போசியன்னு சொன்னா இவர் சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை ஊர்தோறும் பரப்புனதுனால இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 34வது கொஸ்டின், காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. இதில் இடம்பெற்றுள்ள அணி இது. காலை வந்து கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி பாஞ்சு வந்துச்சான். அப்படிங்கிறபோது காளையினோட வேகம் வந்து குதிரையினோட வேகத்தை போல இருந்துச்சு. அதனால காளையை வந்து குதிரைக்கு ஒப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்துச்சு போல அப்படின்ற போது நம்ம ஓமை அணின்னு நம்ம தெரிஞ்சிருவோம். இதுல வந்து கொம்பு முளைத்த குதிரை அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு விஷயம். அப்ப இல்லாத ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது அது வந்து இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ஆன்சர் பி. அடுத்து 35வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. 4000 திவ்ய பிற்பந்து தொகுத்தவர் நாதமுனி. இது கரெக்டு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேய் ஆழ்வார் இவர்கள் மூவரும் முதல் ஆழ்வார்கள் தான். கரெக்டு. அறநெறிச்சாரத்தில் 235 பாடல்கள் உள்ளன. 235 கிடையாது, 225. அப்போ இது தவறானது. இப்போ 225 தான் கரெக்டு. இப்போ இது தவறான ஒரு சென்டென்ஸு. அடுத்த ஓமை, ஓமைக்கப்படும் பொருள் இரண்டும் ஒன்றென கூறுவது உருவக அணி. இப்போ 2மே ஒன்று தான் அப்படின்னு சொல்றது. இது போல அது அப்படின்னு சொல்றது ஊமை அணி. 2மே ஒன்று தான் அப்படின்னு சொல்றது உருவக அணி. அப்போ இது 2ம் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், முத்துப்பல் அப்படிங்கிறது ஊமை அணி. முத்து போன்ற பல்லுன்னு சொல்லுவாங்க. அதே இது திருப்பி போட்டா உருவக அணி. பல் முத்து.
இந்த பல்லும் முத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து உவமை முத்துங்கிறது. பல்லுங்கிறது ஓமிக்கப்படும் பொருள். இது 2மே ஒண்ணுதான். முத்து போன்ற பல்னா என்ன? பல் முத்துன்னா என்ன? பல் முத்து. 2மே ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து உருவக அணியான்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு வந்து தவறானது தான் நம்ம கேட்குறாங்க. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட். அடுத்து 36வது கொஸ்டின். உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் புவியியல் நடத்து பொதுவியல் நடத்து என கூறியவர் பாரதிதாசன். அடுத்து 37. மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டவர் காயிதே மில்லத். இவருடைய இயற்பெயர் என்னன்னா முகமது இஸ்மாயில். இவர் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. நிறைய கல்வி நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. தன்னோட ஒரே மகனை போருக்கு அனுப்பியிருப்பாங்க இந்திய சைனா போர்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ தமிழுக்கும் வந்து தமிழை ஆட்சி மொழியா அறிவிக்கணும்னு நாடாளுமன்றத்துல சொன்னவரும் இவர் தான். அடுத்து பிரயாணம் என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். அதாவது இது பிரயாணம் அப்படிங்கிறதுல இருந்து பயணம் அப்படிங்கிற ஒரு பாடலும் பயணம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். அந்த கதையினோட ஆசிரியர் தான் பாவண்ணன். பிரயாணம் தான் பாவண்ணன் தான். அடுத்து பொறுத்துக்க. இயற் சொல் திரிசொல் திசை சொல் வட சொல். இயற் சொல் அப்படின்னா எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிற சொல்லு. திரிசொல் அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது அந்த வேர்டு வந்து அது மட்டும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திசை சொல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சுத்தின பகுதியில மற்ற வேற பகுதிகளிலிருந்து நம்ம நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வழங்கப்படுவது திசை சொல் சொல்லுவாங்க. வட சொல்ன்றது வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து வர்றதுதான் வட சொல். இயற் சொல் இதுல மண்ணு. திரிசொல் அப்படிங்கிறது வங்கம். வங்கம்ங்கிறது வந்து கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்களுக்கு தான் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அடுத்து திசை சொல் அப்படிங்கிறது ஜன்னல். வட சொல்லுங்கிறது விடம். விஷம் வந்து விடம் அப்படின்ட்டு எழுதுறோம். இது வட சொல். அப்போ ஆப்ஷன் 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து 41. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர். ஆப்ஷன் சி. பெண்ணுக்கு நிகராக பாரதிதாசன் குறிப்பிடுவது மயில். அடுத்து 43. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூலின் படைப்பாளி யார்? ராஜ மார்த்தாண்டம். இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழ் கூட நடத்தியிருப்பாரு. ஓகே. அடுத்து 44. பின்வருவனவற்றில் தவறானது எது? காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். கரெக்டு. இவர் 1962 இந்திய சீன போரின் போது தன் ஒரே மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதினார். கரெக்டு. 1947 to 53 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் தான். ஆனா இந்த பீரியட் கிடையாது. 1946 to 1952. அப்போ இது வந்து தவறு. திருச்சி ஜமால் முகமது கல்லூரி மற்றும் கேரளா ஃபரூக் கல்லூரிகளை உருவாக்கினார். இவர் தான் சொன்னல முன்னாடி நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த கல்வி நிறுவனங்கள் தான் இதெல்லாம். அப்போ இதுல தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. தவறானதுன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்க ஒன்று இருக்கு. அடுத்து தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிடலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என அறிஞர் அண்ணா இவரை பாராட்டுங்க. ஓகே, இதுவும் கரெக்டு தான். இதுக்கு கீழே இன்னொன்று வரும். அவர் வந்து ஒரு உத்தமமான மனிதர் காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 45. முரசுக்கட்டிலில் உருங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரையால் கவரி வீச பெற்ற பெருமை பெற்றவர் மோசிக்கிறனார். இவர் வந்து தமிழ் ஒரு புலவர் அப்படிங்கிறதுனால முரசுக்கட்டிலில் யார் படுத்தாலுமே மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு தமிழ் புலவர் அப்படிங்கிறதுனால தமிழ் மீது இருக்கிற பற்றுனால இந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரைன்றது மரண தண்டனை வழங்காம அவருக்கு கவரி வீசுவாரு. அப்போ அவர் தமிழ் மேல வச்சிருந்த பற்று அங்க வந்து வெளிப்படுது. ஓகே. அடுத்து 46. அணிகலன் மற்றும் பொற்காசுகள் உருவாக்கப்படும் இடம் அக்கசாலை. அடுத்து 47. அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. இது முதுமொழி காஞ்சி அறவுரக்கோவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது காஞ்சி திணையின் துறைகள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து திருவிக்கா பூக்களில் சிறந்த பூ என குறிப்பிடுவது எது? திருவிக்கா வந்து எந்த பூ வந்து சிறந்த பூன்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னா பருத்தி பூவை தான் சொல்லுவாரு. மற்ற பூ எல்லாமே பூத்து வாடி விழுந்துரும். ஆனா பருத்தி பூ மட்டும்தான் காய் வந்து பூவா வெடிச்சு பஞ்சா வந்து நமக்கு
ஆடையா வர்றதுனால பூக்கள்ல சிறந்த பூ பருத்தி பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருப்பாரு. ஓகே. அடுத்து 49 தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என கூறியவர் பாரதிதாசன். இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 50வது கொஸ்டின். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வ.வே. சுப்பிரமணியம். ம். ம். ஓகே. இந்த வார கொஸ்டின் முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.